காட்டு தீயாக பரவும் சிங்கப்பூர் பெண் போட்ட வீடியோ பெருகும் ஆதரவு. ஒட்டுமொத்த திமுகவும் அலறல். சென்னையில் நேற்று நடந்த இந்திய விமான கண்காட்சி மக்களை மெய்சிலிர்க்க வைத்த நிலையில் இறுதியில் மாநில அரசின் நிர்வாக தோல்வியால் பல அப்பாவி உயிர்கள் பலியானது. இதற்கு பலரும் கண்டனம் தெரிவிக்க ஆளும் கட்சியான திமுகவினர் தங்களது அரசு சிறப்பாக செயல்பட்டதாகவும் மக்கள் ஏன் அதிக அளவில் குவிய வேண்டும் என எதிர்கேள்வி எழுப்பினர். இது பலரை ஆவேசமடைய செய்தது. இந்த சூழலில் சிங்கப்பூரை சேர்ந்த தமிழ் பெண்மணி ஒருவர் தான் ஆவலாக விமான கண்காட்சியை பார்க்க வந்ததாகவும் ஆனால் அங்கு நடந்த சம்பவம் போன்று இதுநாள் வரை பார்த்தது கிடையாது என வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதிலும் குறிப்பாக இதெல்லாம் 2 மாதம் முன்பே அரசிற்கு தெரியும். காவல்துறை இதை ஒழுங்குபடுத்தி இருக்க வேண்டும். ஆனால் காவல்துறை தலைவராக உள்ள முதல்வர் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேட்டவர் இறுதியாக சொன்ன வார்த்தை திமுகவினர் பலரை அதிர்ச்சியடைய செய்து பலரும் இப்போது இந்த வீடியோவை பகிர்ந்து இதுதான் நாடு முழுவதும் நீங்க பரப்ப நினைக்கும் திராவிட மாடலா என கேள்வி எழுப்புகின்றனர். நான் இந்த அடுத்த 10 நிமிஷத்துல நான் உயிரோட இருப்பேனான்ற மாதிரி நேற்று ஒரு இன்சிடென்ட். எப்படிடா பொழைப்போம், இந்த இடத்துல இருந்து எப்படிடா தப்பிச்சு வெளியில வருவோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷோ நடக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் ரொம்ப ஒரு ஆவலா போகணும். ரொம்ப ஆசையா போகணும். ஏன்னா இந்த மாதிரியான ஷோஸ் நான் அப்ராட்ல பார்த்துருக்கிறேன். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இங்க சென்னையில பார்த்துருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இன்ஃபேக்ட் வந்து இந்த ஆர்கனைசர்ஸ் வந்து ரொம்ப அவங்கள அப்ரீஸ் பண்ணி தான் நாங்கள் போனோம். ஆனால் போன இடத்துல கம்ப்ளீட் டிசப்பாயின்மெண்ட். எப்படி அதான் சொல்றேனே, எப்படிதான் நாங்கள் தப்பிச்சு வெளியில வருவோன்ற மாதிரி ஆயிடுச்சு. The crowd was enormous and there was complete disaster in the organizing committee. ஒரு அஷர்ஸ் கிடையாது, தண்ணிக்கு வேண்டிய வசதி கிடையாது, இல்ல மொபைல் டாய்லெட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்க எல்லாரையுமே அப்படியே ஒரு அகதி முகாம்ல இருந்து நாங்க அப்படியே திறந்து விட்டு இந்த இங்கிலீஷ் மூவிஸ்ல எல்லாம் காட்டுவாங்க தெரியுமா, இந்த நீங்க எல்லாம் ஓடுங்க, வேர்ல்ட் எண்ட் ஆக போகுது ஓடுங்கன்ற மாதிரி, அந்த மாதிரி நேற்று ஒரு சீனை நீங்க அங்க பாத்துருக்கலாம். The air show was perfect. அங்க பெர்ஃபார்ம் பண்ணவங்களெல்லாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட் எங்களுக்கு. பட் அது எங்களால வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு என்ஜாய் பண்ணவே முடியல. ஏன்னா பக்கத்துல இருக்கிற ஆள் எப்போ கீழே விழுவான், அவனை எப்போ ஸ்டாம்பீட்ல சாவடிப்பாங்கன்ற மாதிரி நாங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். எனக்கே வந்துட்டு தண்ணி எடுத்துட்டு தான் போகணும் நாங்க. ஆனா எவ்வளவு தண்ணி எடுத்துட்டு போறது, கேலன்ஸ்ல எடுத்துட்டு போக முடியுமா? ஒரு 2 பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போகணும். ஆனா எல்லாமே முடிஞ்சிருச்சு. நேற்று வெயிலுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை தண்ணி கேக்குது. அவங்க அப்பா வெளியில அந்த பிள்ளையை கூட்டிட்டு போக முடியாம கஷ்டப்படுறாரு. ஏன்னா அந்த கூட்டத்துல எங்களால வெளியிலேயே வர முடியல. ஒரு அஷர்ஸ் கிடையாது, ஒரு வாலண்டியர்ஸ் கிடையாது, எதுவுமே அங்க கிடையாது. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஷோவை எந்த நம்பிக்கையில நடத்துனாங்க? அண்ட் ஃபர்தர்மோர் இது ஒன்று உங்களுக்கு நேத்தோ இன்னைக்கோ தெரிஞ்ச ஒரு ஷோ கிடையாது. இது நடக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 months முன்னாடியாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு இவ்வளோ பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட், இவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டோடைய ஒரு பொலிட்டிக்கல் டீம் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும் போது இவங்க இதை இன்னும் எந்த அளவுக்கு நல்லா நடத்தி இருந்திருக்கலாம்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்துட்டு மக்களை எப்படி வந்து சேனலைஸ் பண்ணணும், எந்த இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கோ அங்கிருந்து அவங்கள மூவ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும், அந்த மாதிரியான எதுவுமே அவங்க சுத்தமா பண்ணவே இல்லை, சுத்தமா பண்ணலை. ஓகே, இது ஒரு காமன் பர்சனா வந்துட்டு நான் சொல்லுறேன். ஏன்னா காலையில நான் சோஷியல் மீடியா பார்க்கும்போது நிறைய பேர் வந்துட்டு அவங்க இந்த டீமோ இல்லை லைக் த ட்ரோலர்ஸோ அவங்க இல்லை இவங்க பெய்டு மீடியா போஸ்டர்ஸோ எனக்கு தெரியல. ஆனா மக்கள் மேல தப்பு சொல்றாங்க. ஒரு கூட்டம் சேர்ந்தா எல்லாரும் போயிடுவாங்களான்னு ஆப்வியஸ்லி வரதான் செய்வாங்க. ஒரு பெய்டு ஐபிஎல்லோ இல்லை ஒரு பெய்டு ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டுக்கோ காசு கொடுத்து வரதே அவ்வளோ பேர் வராங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு ஃப்ரீ ஷோ, மக்கள் வந்து வரதான் செய்வாங்க இதுக்கு. அண்ட் சின்ன பிள்ளைங்களுக்கு இதுல ஆர்வம் அதிகம் இருக்கும். சின்ன பிள்ளைங்க இல்ல, யங்ஸ்டர்ஸ் பெரியவங்க எல்லாருக்குமே. அதாவது காலையில சோஷியல் மீடியால வந்துட்டு போஸ்ட் பார்த்தேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஓகே, பிகாஸ் ஐ எம் an amateur. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே ஒரு போஸ்ட் போடுறேன் இந்த மாதிரி. ஏன்னா போட்டே ஆகணும்ன்ற ஒரு முடிவோட தான் நான் இதை போட்டேன் நான். ஏன்னா எனக்கு அது ரொம்ப கோவம் வந்துருச்சு அந்த போஸ்ட் பார்க்கும்போது. என்ன போட்டிருந்தாங்கன்னா, கூட்டம் சேர்ந்தா கூட்டம் வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடந்தா உடனே மக்கள் திரளா வந்துருவீங்களா அப்படின்ற மாதிரி. ஆனா ஒரு சில்லி ஸ்டூபிடான கொஸ்டின் அந்த ட்ரோல்ஸ்ல கேட்டிருக்கிறாங்க. நான் எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பெய்டு ஐபிஎல், ஒரு பெய்டு ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட், இதுக்கே மக்கள் வந்து காசு கொடுத்து 10,000 15,000 டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்குற ஒரு இந்த கண்ட்ரியில இங்க ஒரு ஃப்ரீ ஷோக்கு மக்கள் வர மாட்டாங்களா? மோரோவர் சின்ன பசங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. இது நம்மளோட ஃபியூச்சர்.
இது எத்தனை பேரோட மண்டையில வந்துட்டு அவங்க வந்து அந்த பிள்ளைங்க வந்துட்டு we want to do something like that, நம்மளும் நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபைட்டர் பிளேன் ஓட்டணும்ன்ற மாதிரியான கான்செப்டோட எல்லாம் பிள்ளைங்க வந்திருக்கும். ஆனா அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஆர்கனைசிங் கமிட்டி. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஒரு F4 ரேஸ், F4ன்றது இங்க ஒரு ப்ரெடாமினன்டான ஒரு விஷயமே கிடையாது சென்னையில. ஓகே, ஆனா அதுக்கு கொடுத்த எஃபர்ட்டும், அதுக்கு கொடுத்த இவங்க போட்ட ப்ரோட்டோகால்ஸும், அதுக்கு கொடுத்த அந்த செக்யூரிட்டியும் ஆர்கனைசிங்கும், இதுக்கு கொஞ்சம் அதுல ஒரு 30% கொடுத்துருந்தா கூட பண்ணியிருந்திருக்கலாம். எவ்வளவோ இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லணும்னா என்னோட இதுக்கு நான் நிறைய சொல்லலாம். பட் அட் த சேம் டைம் இவ்வளோ பெரிய ஒரு கமிட்டி இருக்கும் போது நீங்க இது இன்னும் எவ்வளோ பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இட் இஸ் அன் அல்டிமேட் ஃபெயிலியர் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஃபெயிலியர் யாருன்னா சிஎம் தான். ஏன்னா சிஎம்க்கு கீழே தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அப்படி இருக்கும் போது வந்துட்டு அவர் இதை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கீங்கன்றத கொஞ்சம் அதை ரிவ்யூ பண்ணியிருக்கலாம். அழகா வந்தாங்க, அவங்க கேலரியில உட்கார்ந்தாங்க, அவங்க பாட்டுட்டு திரும்ப அழகா அவங்களோட கான்வாயோட அவங்க போயிட்டாங்க. முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ், பின்னாடி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு அவங்க பக்கத்துல யாருமே வர முடியாத அளவுக்கு போயிட்டாங்க. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட், யூ ஆர் பீப்புள் எலெக்டிவ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், உங்களுக்கு செக்யூரிட்டி தேவைதான். ஆனா நாளைக்கு உங்களை எலெக்ட் பண்றதுக்கு பீப்புள் இருக்கணும்ல. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க? யாரையும் வரவும் விட மாட்டீங்க, நீங்களா இருந்து எதுவும் செய்யவும் மாட்டீங்க. ஸோ என்னதான் செய்யலான்னு இருக்கிறீங்க? வாட் இஸ் த ஃபியூச்சர்? இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை